வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். ஆறுமுகனின் தம்பிகள் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? நவசக்திகள் பெற்ற நவரத்தினங்கள் யாராக இருக்கும்? இது எல்லாமே இந்த கதையில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக பார்வதி தேவி சரவண பொய்கைக்கு சென்று அங்கே முருகன் 6 வடிவமாக 6 குழந்தையாக இருப்பதை பார்த்து ரசித்து 6ஐயும் ஒன்றாக்கி ஆறுமுகனாக கையில் ஏந்தி கொண்டு அணைத்தபடியே கார்த்திகை பெண்களை பார்த்து, நீங்களும் என் சக்திக்கு இணையானவர்கள், உங்களுக்கும் நான் மரியாதை செய்ய வேண்டும். என் குழந்தையை அழகாக வளர்த்து கொடுத்திருக்கிறீர்கள். கார்த்திகை மாதம் கார்த்திகை பெண்களாக நீங்கள் உதிப்பீர்கள். உங்களை வணங்கும் அனைவருக்கும் முருகனின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்று ஆசிர்வாதம் செய்துவிட்டு உள்ளே வந்து ஈசனை பார்க்கும் பொழுது பயந்து போய்விட்டார். ஈசனை சுற்றிலும் 9 நிறைமாத கர்ப்பிணிகள் நின்று கொண்டு கண்ணீர் வடிப்பதை பார்த்து, இவர்கள் யார், எதற்காக ஈசனிடம் நிற்கிறார்கள் என்று புரியாமல் யோசிக்கும்போது அவசரத்தில் தான் செய்த தவறு அப்பொழுதுதான் தேவிக்கு புரிந்தது. முருகன் ஈசனின் நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பாக சிதறி விழும்போது அதை கையில் ஏந்தியபடியே ஓடும் பொழுது காலில் இருந்த நவரத்தின கொலுசு சிதறி விழுந்து நவரத்தினங்களும் நாலாபுரமாக சிதறியது. நவரத்தினங்கள் ஒவ்வொன்றினுள்ளும் ஒவ்வொரு நெருப்பு துகள்கள் பட்டு அந்த இடத்திலேயே அவைகள் பெண்களாக மாறி கருவை சுமக்க ஆரம்பித்ததை பார்த்ததும் பார்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டது. நான் சுமக்க வேண்டிய கருவை நீங்கள் எதற்காக சுமக்கிறீர்கள்? அத்தனை தைரியமா உங்களுக்கு? என் வலியையும் நீங்களே சுமந்து வாழுங்கள் என்று சாபம் கொடுத்துவிட்டு அங்கிருந்தே போய்விட்டார். இப்பொழுது அந்த பெண்கள்தான் இன்னும் கர்ப்பமாகவே அங்கே நின்று கொண்டு ஈசனிடம் அழுதபடியே நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பல ஆண்டுகாலமாக நிறைமாதமாகவே இருந்தார்கள். இவர்களால் அந்த சுமையை தாங்க முடியவில்லை. அதனால் ஈசனை பார்க்க வந்திருந்தார்கள். ஐயனே, நாங்கள் என்ன தவறு செய்தோம்? பார்வதி தேவி ஓடும்பொழுது அவர்கள் காலிலிருந்து விழுந்த சலங்கியிலிருந்து வந்தவர்கள் நாங்கள். எங்கள் மீது உங்களது அக்னி பார்வை பட்டதினால் நாங்கள் கர்ப்பமாக இருக்கிறோம். அதுவே எங்கள் அனுமதி இல்லாமல் நடந்தது என்று எண்ணும் பொழுது பல ஆண்டுகளாக சுமக்கும் தண்டனை எங்களுக்கு கொடுத்தது ஏன் என்று கேள்வியை எழுப்பினார்கள். ஈசனும் அவர்களை பார்த்ததும் பரிதாபமாக இருந்தது. பார்வதி தேவியை அழைத்து, பாவம், அவர்களும் பெண்கள்தான், அவர்கள் ஒன்றுமே அறியாதவர்கள், அவர்களை மன்னித்து விடு தேவி, அவர்களை பிரசவிக்கும்படி சொல்லிவிடு என்றார். பார்வதி தேவி அவர்களை மன்னித்து பிரசவிக்கும்படி சொல்லிவிட்டார். அவர்கள் எத்தனை ஆண்டுகாலமாக மாதமாக இருந்தார்களோ அவைகளெல்லாம் சேர்த்து அந்த வயதிலேயே சக்தி வாய்ந்த இளைஞர்களாக தங்கள் தாயின் எதிரே அவர்கள் தோன்றிவிட்டார்கள். இவர்கள் முருகனுடன் பிறந்த நவ வீரர்கள் அல்லது படை வீரர்கள் என்று சொல்லுவார்கள். இவர்களில் முக்கியம் வாய்ந்த தலைவன் வீரப்பாகு, முருகனின் படைத்தளபதி இவர்தான். இதில் நவரத்ன வீரர்களும் இவரது அனுமதியுடன் தான் செயல்படுவார்கள். மாணிக்கவல்லி பெற்றதுதான் வீரப்பாகு, முத்துவல்லி வீரகேசரி, புஷ்பரகவல்லி வீரமகேந்திரன், கோமேதகவல்லி வீர மகேஸ்வரன், வைடூரியவல்லி வீர புரந்தரர், வைரவல்லி வீர ரகதர், நீலவல்லி வீர மார்த்தாண்டன், பவளவல்லி வீர காந்தர், மரகத வள்ளி வீர சமரன். இந்த சக்திகளும் பார்வதியின் அம்சமாக கருதப்படுகிறார்கள். நவ வீரர்களும் பத்ம வீரர்கள் என்றும் அழைப்பார்கள். நவ வீரர்களின் சக்தி என்ன என்று பார்ப்போம். முதலில் வீரப்பாகு நவ சக்திகளில் முதன்மையானவர், முருகனின் தளபதி.
அசுரர்களிடம் தூது போய் அளப்பறியாத வேகமும் பலமும் மிகுந்தவர். எந்த இடத்திற்கும் முதன்மையாக சென்று விடுவார். இரண்டாவது வீரர் வீரகேசரி. வீரத்துக்கு சமமானவர். எதிரிகளை திணறடித்து போர் வியோகம் அமைப்பதில் வல்லவர். மூன்றாவது வீரரோ மகாவிஷ்ணுவின் வலிமைக்கும் சக்திக்கும் இணையானவர். மலையை கூட அசைக்கும் ஆற்றல் இவரிடம் இருக்கும். நான்காவது வீரர் ஈஸ்வரனின் அம்சமாக இருப்பவர். எதிரிகளின் ஆயுதத்தை செயலிழக்க செய்ய வைக்கக்கூடிய ஞானம் பெற்றவர். ஐந்தாவது வீரர் புரந்தரர். இந்திரனின் ஆற்றல் சக்தி கொண்டவர். விண்ணிலிருந்து போர் புரியும் வல்லமை உடையவர். ஆறாவது வீரர் ராட்சசர். வீரராட்சசர். இவர் மாய தந்திரங்களை முறியடிக்கக்கூடியவர். அசுரர்களின் மாயாஜாலங்களை அழிக்கும் சக்தி கொண்டவர். ஏழாவது வீரர் மார்த்தாண்டன். சூரியனைப் போல தேஜஸும் வெப்பமும் கொண்டவர். ஒளி வேகத்தில் உடனே செயல்பட்டு ஆற்றல் புரியக்கூடியவர். எட்டாவது வீரரோ யமனை போன்ற சக்தி உடையவர். அதர்மத்தை அழிப்பதில் மிகவும் கடுமையானவர். எதிரே யார் நின்றாலும் அவர் கண்ணுக்கு தவறாக தெரிந்தால் அடித்து விடுவார். அத்தனை வீரமிக்கவர். ஒன்பதாவது வீரர் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர். எத்தனை பெரிய படைகளும் ஒன்றாக வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஒற்றை ஆளாக எதிர்கொள்ளும் தைரியமிக்கவர்கள். இவர்கள் அத்தனை பேரும் பராசக்தியின் ஆற்றலும் அருளும் பெற்றதினால் தோன்றியவர்கள். இவர்களை பற்றி பார்க்கும்போது இவர்களது போர் திறமை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள நமக்கு ஆசையாகவும் வியப்பாகவும் இருக்கும். மலை அரசனையும் மலை அசுரனையும் சூரபத்மனையும் அழிப்பதற்கு நவசக்தி வீரர்கள் முருகப்பெருமானுடன் இணைந்து போர் புரிந்தது நமக்கு தெரியும். அதில் சில குறிப்புகளை இதில் பார்க்க போகிறோம். வீரப்பாகு தேவர் முதலில் சூரபத்மனிடம் முருகனின் தூதுவராக தூது போனார். கடலை கடந்து மகேந்திரபுரிக்கு சென்று அசுரர்களிடம் போரை தவிர்க்குமாறு எச்சரித்தார். தூது பலிக்காத போது அங்கிருந்த அசுரர் படைகளையெல்லாம் தும்சம் செய்து தமது அபார சக்தியை நிரூபித்தார். மாயங்களை அழிக்கும் சக்தி அசுரர்களிடம் நிறைய இருக்கும். போர் புரியும் போது திடீரென்று மறைந்து போவது, ஆகாயத்திலிருந்து கல்மழை பெய்ய வைத்து மாய வித்தைகளை செய்வார்கள். நவசக்தி வீரர்கள் அந்த மாயங்களை தங்கள் தெய்வீக ஆற்றலினாலும் சக்தியினாலும் முறியடித்தார்கள். குறிப்பாக இதை செய்தது வீர ரட்சசன் மற்றும் வீரதீரன். அசுரர்களின் தந்திரங்களை முன்கூட்டியே அறிந்து அவற்றை சிதைப்பதில் வல்லவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள். சிங்கமுகன் மற்றும் தாராசுரன் இருவருமே பத்மாசுரனின் தம்பிகள். இருவரிடமும் இந்த வீரர்கள் போர் புரியும் போது வாள், வில் மற்றும் கஜாயுதங்களால் சிதறடித்தார்கள். முருகனின் படை தளபதிகள் முருகப்பெருமான் போர்க்களத்தில் நின்றபோது அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் படை வழி நடத்துவதற்கு தளபதிகளாகவும் இவர்கள் செயல்பட்டார்கள். வீரகேசரி மற்றும் வீரமார்த்தாண்டன் இவர்கள் மின்னல் வேகத்தில் அசுர சேனைகளை தாக்கி அழித்தார்கள். வீர மகேந்திரன் தனது உடல் வலிமையால் மலையையும் பாறைகளையும் தூக்கி வீசி எறிந்து அசுரர்களை எதிர்கொண்டார். ஆன்மீக முக்கியத்துவம். இந்த 9 வீரர்களும் அன்னையின் சக்தியின் அம்சமாக தோன்றியதால் இவர்களை வழிபடுவது தைரியத்தையும் தடைகளை தகர்க்கவும் ஆற்றலை பெருக்கவும் உதவுகிறது. இவர்கள் சில கோவில்களில் சிலையாகவும் தனி சன்னதியிலும் இருக்கிறார்கள். இவர்களை வழிபட்டால் ஆற்றலும் சக்தியும் கிடைக்கும். இவர்கள் அனைவரும் தங்களுடைய தாயைப் போலவே முருகன் மீது பக்தி கொண்டவர்கள். தங்களுடைய தாய் எப்படி அன்னை பராசக்தியிடம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்களோ அதுபோல அவர் என்ன சொன்னாலும் இவர்கள் செய்வார்கள். அதுபோலவே இவர்களும் முருகன் மீது பக்தி கொண்டவர்கள்.
சக்தியின் அருள்மிக்கவர்கள். முருகனது குறிப்பை அறிந்து ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடியவர்கள். அதிலும் வீரப்பாகு முருகனின் வலது கை. சூரபத்மனை எதிர்த்த போரில் படையை வழிநடத்தியது இவர்தான். இவரை தைப்பூசம், கந்தசஷ்டி போன்ற வழிபாடுகளின் போது விசேஷமாக இவரை பூஜை செய்வார்கள். இவர்கள் நவரத்தினங்களால் பிறந்ததால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரத்தினத்தின் சக்தி மிகுந்த திறமை இருக்கும். முருகனுக்கு தேவையான போது அறிவுகளை வழங்கக்கூடியவர்கள். பிறக்கும் போதே இவர்கள் பகைவர்கள் பார்த்து நடுங்கி பயப்படும் தோற்றத்துடன் பிறந்தார்கள். நவசக்திகள் அனைவருமே பார்வதி தேவிக்கு எப்படி தங்களை அர்ப்பணித்து கொண்டார்களோ அதே போல இந்த வீரர்கள் அனைவரும் முருகனின் முன்பாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் கடைசி வரை விசுவாசமாக முருகனுக்கு மட்டுமே சேவை செய்வதே தங்களது கடமையாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த 9 வீரர்களும் ஒவ்வொருவரும் 9 லட்சம் வீரர்களுக்கு சமம். முருகா என்றதும் கை வணங்குது. கந்தனை பார்த்தாலே உள்ளம் குளிருது. வேலனை நினைத்தாலே தமிழை பிடிக்குதுங்க. கதிர்காமன் என்று சொல் தைரியம் தருகுது. சுப்பிரமணியம் என்றதும் பாசம் கொட்டுது. வெற்றிவேலா என்றதும் கண் கலங்குது. தனியாச்சலா என்றதும் கவலை பறக்குது. உள்ளம் முழுவதும் உன்னை நினைக்குது. உன் சக்தியை நினைத்து பார்த்தால் துன்பம் பறக்குது. உன்னை மறக்காத நினைவு மட்டும் கொடுத்து விடு கந்தா. வீரவேல் வெற்றிவேல். உலகை சுற்றி வந்த முதல்வனை நாளை பார்க்கலாம். இன்னும் நிறைய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடித்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனக்கு கமெண்ட் செய்யுங்கள். என்னுடைய கதை கூறுவதற்கு உங்களுடைய கருத்து ஒரு ஊக்கமாகவும் துணையாகவும் இருக்கும். நன்றி. சாந்தி வெற்றிவேல். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் நாளை சந்திப்போம்.